ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள லெசனை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ வந்து தொடர்ந்து கூட படிக்கிறவங்க வந்து படிக்கலாம், வாங்க படிக்கலாம். ஓகே, ஸோ உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஓகே, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாகரிகங்கள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெசபடோமியா நாகரிகம், ஓகேவா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ஸோ இந்த 4 நாகரிகம் தான் உலகிலேயே தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நாகரிகத்தோட இயரை பார்த்தோம் அப்படின்னா, மெசபடோமியா நாகரிகம் தான் 3500 to 2000. ஓகேவா? ஸோ 3500 to 2000. ஓகேவா? ஸோ சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா 3300 to 1900. ஓகேவா? இது எல்லாமே பொது ஆண்டு முன். ஓகேவா? ஸோ சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. ஓகேவா? சீன நாகரிகம் 1700 to 1122. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே 3500 இந்த மாதிரி வருது. ஆனால் சீன நாகரிகம் மட்டும் 1700. சீனா வந்து எதுலேயுமே ஒரு தனிமையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுலேயும் கூட 1700 1122 ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். மற்ற எல்லாமே சேம் தான். மெசபடோமியா நாகரிகம் 3500, அதுலேருந்து -200 கழிச்சோன்னா கீழே சிந்துவெளி நாகரிகம் 3300 வந்துடும். ஸோ அங்கே வந்து 100 கழிச்சா 1900, 2000லேருந்து 100 கழிச்சா 1900 வந்துடும். ஸோ இது வந்து மெசபடோமியா சிந்துவெளி நாகரிகத்துக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எகிப்து நாகரிகத்துக்கு வந்து 3100 1100 ரைமிங்கை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எகிப்து நாகரிகம் 3100 1100 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சீன நாகரிகத்துக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். 1700 1122 1122 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உலகின் தொன்மையான நாகரிகங்கள் இந்த 4 நாகரிகங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம். ஓகேவா? புதையுண்ட நகரம் வந்து ஹரப்பா நாகரிகத்தை தான் நம்ம வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹரப்பாவின் இடிபாடுகளை தனது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஓகேவா? ஸோ வந்து ஹரப்பாவின் இடிபாடுகளை தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். அவர் தான் வந்து அவரோட நூலில் வந்து விவரிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா மொஹஞ்சதரோ இந்த நகரங்கள் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1920. ஸோ ஹரப்பா மொஹஞ்சதரோ நகரங்கள் வந்து எப்போ வந்து ஆய்வு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1920 ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹரப்பா மொஹஞ்சதரோ இதோட பொதுவான அம்சம் இருந்ததை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜான் மார்சல். ஓகேவா? ஹரப்பா மொஹஞ்சதரோ இதுக்கு வந்து ரெண்டுக்குமே பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் வந்து ஜான் மார்சல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது வந்து எந்த வருஷத்தில் அப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1924. ஸோ 20 தான் இந்த ஹரப்பா மொஹஞ்சதரோ வந்து நகரங்களை ஆய்வு செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து ஒரு 4 வருஷத்தில் வந்து ஜான் மார்சல் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 2 நகரங்களுக்கும் உள்ள பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து மிகவும் பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் ஹரப்பா நாகரிகம். ஓகேவா? ஸோ மிகவும் பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். ஓகேவா? ஸோ வந்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஹரப்பா நாகரிகம் தான். ஓகேவா? ஸோ சிந்துவெளியோட சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதனால சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஒரு சிறப்பம்சமாக கருதுகிறோம் அப்படின்னா அதோட திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. ஸோ வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட திட்டமிடப்பட்ட நகர அமைப்பை தான் நம்ம ஒரு சிறப்பம்சமாக வந்து கருதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாக்ஸ், புக்கில் உள்ள பாக்ஸ் எல்லாமே பாக்ஸில் இருக்கும் நோட்ஸில். ஓகேவா? இப்போ சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியில் சொல்லிருந்து நாகரிகம் அப்படின்ற வார்த்தை வந்து தோன்றி இருக்கிறது. ஓகேவா? சிவிஸ்ன்றது ஒரு லத்தீன் மொழி சொல். ஓகேவா? இந்த சிவிஸ்ன்ற சொல்ல இருந்து தான் நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல் வந்து தோன்றி இருக்குது. இந்த நாகரிகம் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா நகரம். நாகரிகத்தோட பொருள் என்ன அப்படின்னா நகரம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கட்டடங்கள் கட்ட எதை யூஸ் பண்ணாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் சுட்ட செங்கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கட்டடங்கள் கட்ட வந்து
சுட்ட செங்கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அங்கே உள்ள தெருக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஸோ வந்து வடக்கு தெற்கு கிழமேற்கு அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து அங்கே உள்ள தெருக்கள்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஓகேவா? ஸோ இந்த வடக்கு தெற்கு வந்து செங்கோணத்தில் வந்து வெட்டி கொள்ளும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ தெருக்கள் வந்து வடக்கு தெற்கு கிழமேற்கா இருக்கும். அது வந்து செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஸோ வந்து கோணம் கூட நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து செங்கோணம் முக்கோணமா செங்கோணமா அந்த மாதிரிலாம் கேட்க சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். இது வந்து ஒரு மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாக்ஸு. நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நமக்கு கொஸ்டின் பேஸ்டாக உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, நிலத்தடி ஆய்வு செய்கிறதுக்கு என்ன கருவி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காந்தப்புல வருடி. ஓகேவா? ஸோ நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு காந்தப்புல வருடியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எஞ்சிய தொல்பொருட்கள் வந்து மிச்சம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடார் கருவியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஞ்சிய தொல்பொருட்கள் வந்து புதையுண்டு இருக்கிறதா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரேடார் கருவியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரேடார் கருவி இது வந்து எந்த முறை அப்படின்னா தொலை நுண்ணுணர்வு முறை. ஓகேவா? ஸோ ரேடார் கருவி யூஸ் பண்ணுறது வந்து தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எதை வந்து நம்ம வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து வெண்கல பொருட்களை எப்போ பயன்படுத்தினாங்களோ அந்த காலத்தை தான் நம்ம வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட வருஷம் வந்து 3300 to 1900. ஸோ இதோட வருஷம் வந்து 3300 to 1900. ஆல்ரெடி நம்ம மேலே வந்து நம்ம பார்த்துருக்கோம். சிந்துவெளி நாகரிகம்னாலே வருஷம் வந்து 3300 to 1900. மேலே நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சிந்துவெளி நாகரிகத்தில் 3300 to 1900 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது அப்போ வெண்கல காலம்னாலே எந்த காலம்? சிந்துவெளி காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பாக்ஸ் தான் மெஹர்கர். ஓகேவா? ஸோ மெஹர்கர் அப்படின்ற பிளேஸ். ஓகேவா? சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி இந்த மெஹர்கர் அப்படின்ற ஒரு பகுதியை சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மெஹர்கர்கில் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் வந்து மெஹர்கர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மெஹர்கர் வந்து எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் அந்த வந்து மெஹர்கர் பகுதி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மெஹர்கருக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாநிலம் போலன் ஆற்றன் பள்ளத்தாக்கில் வந்து இது வந்து இருக்குது இந்த மெஹர்கர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்திய தொல்லியல் துறை. ஓகேவா? ஸோ இந்திய தொல்லியல் துறை இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்திய தொல்லியல் துறை இதோட தலைமையகம் வந்து புதுடெல்லி. இதை வந்து ஏஎஸ்ஐ இங்கிலீஷில் வந்து ஏஎஸ்ஐ இதோட விரிவாக்கம் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா? ஸோ வந்து 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையை வந்து நிறுவியிருக்கிறாரு. ஓகேவா? 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இந்திய தொல்லியல் துறையை வந்து நிறுவியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு நில அளவையாளர். ஓகேவா? ஸோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்திய தொழில் துறையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. இதை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வருஷம் கேட்டால் 1861. அவ்வளோதான். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு நில அளவையாளர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம். ஓகேவா? ஸோ முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரியானாவில் ராகிஹர்கி. ஓகேவா? ஸோ ஹரியானாவில் வந்து ராகிஹர்கி அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹரப்பா காலத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியம் வந்து ஹரியானாவில் ராகிஹர்கியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹரப்பா மக்கள். ஸோ ஹரப்பா மக்கள்னாலே அவங்க வந்து ஒரு வணிகர்கள் தான். ஓகேவா?
ஸோ அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வணிகம் பண்ணியிருக்காங்க, மெசபடோமியாவிலேருந்து கடல் வணிகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து எந்த விதமான சக்கரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை வந்து சிந்துவெளி மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை வந்து சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுமேரிய அரசன் ஓகே, அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட சுமேரிய அரசன். ஓகேவா, அது வந்து நான் எழுதலை. ஸோ சுமேரிய அரசன் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாரம் சின் அப்படின்றவர் சிந்துவெளி பகுதியின் மெலுக்காவில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதினார். அந்த நாரம் சின் வந்து மெலுக்கால போய் அணிகலன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுமேரிய அரசன் வந்து குறிப்பு எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து உருளை வடிவ முத்திரைகள். இந்த உருளை வடிவ முத்திரைகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பாரசீக வளைகுடா, மெசபடோமியா. ஓகேவா, அந்த பிளேஸில் வந்து இருந்திருக்கு. உருளை வடிவ முத்திரைகள் வந்து பாரசீக வளைகுடா, மெசபடோமியில் இருந்திருக்கு. அதே மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் காணப்படுகிறது. ஓகேவா, சிந்துவெளி பகுதியிலையும் இருக்கிறதுனால ஸோ இந்த 2 பகுதியிலையும் வந்து வணிகம் நடந்ததற்கான நம்ம வந்து அதை உறுதியாக சொல்லிக்கலாம். ஓகேவா, உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா, உருளை வடிவ முத்திரைகள் வந்து பாரசீக வளைகுடையெல்லாம் இருக்குது, மெசபடோமியாலையும் இருக்குது. அதனால அதே உருளை வடிவ முத்திரை சிந்துவெளி பகுதியில் இருக்கிறதுனால இந்த 2 பிளேஸ்லேயும் வணிகம் நடந்ததை நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம். ஸோ கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் லோத்தல். ஓகேவா, ஸோ குஜராத் பகுதியில் லோத்தல்ன்ற ஏரியாவில் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று அமர்ந்த நிலையில் ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ அமர்ந்த நிலையில் ஆண் சிலை. ஓகேவா, ஸோ அமர்ந்த நிலையில் ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதரோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆண் சிலையோட நெற்றியில் வந்து ஒரு தலைப்பட்டை வந்து இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து அதோட தாடி அந்த மாதிரிலாம் அணிகலன்லாம் அணிஞ்ச மாதிரி இந்த ஆண் சிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மொஹஞ்சதரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியவர்கள். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள் தான். ஓகே, ஸோ தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியவர்கள் சிந்துவெளி மக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தந்தத்திலான அளவுகோல் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா குஜராத்தில். ஓகே, ஸோ தந்தத்திலான அளவுகோல் வந்து குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தந்தத்திலான அளவுகோல் வந்து இதோட மில்லிமீட்டர் பார்த்தோம்னா 1704. ஓகேவா, ஸோ தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் தான். இந்த அளவுகோல் வந்து அளவீடுகள்லேயே மிகச்சிறியது. ஸோ சமகாலத்தில் உள்ள அளவீடுகளை வந்து ஒப்பிடும்போது இந்த அளவீடு வந்து ரொம்ப சிறியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாக்ஸு. நம்ம மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு தான். ஓகேவா, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. ஓகே, ஸோ செம்புன்ற உலகத்தை தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா, வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை. ஓகேவா, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண் சிலை, ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மொஹஞ்சதரோ. இது வந்து வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலையும் மொஹஞ்சதரோவில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிறிய பெண் சிலையை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடன மாது. இந்த சிறிய பெண் சிலை, வெண்கலத்தான சிறிய பெண் சிலையை வந்து நடன மாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து முதல்ல பார்த்தவர், இந்த சிலையை பார்த்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல். இந்த சிலையை பார்த்தவர் வந்து சர் ஜான் மார்சல் வந்து பார்த்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா இது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னா 3000 வருஷத்துக்கு வந்து முற்பட்டது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதுவும் பாக்ஸ் தான். ஓகே, கேவிடி. ஓகேவா, ஸோ கேவிடி வளாகம்னாலே எதை குறிக்குது அப்படின்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி. ஓகே, கொற்கை, வஞ்சி, தொண்டி அதை வந்து குறிக்குது. இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் கொற்கை இருக்குது, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, குடல்கர் இந்த நகரங்கள்லாம் ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா,
நம்மளோட துறைமுகம் நம்ம இங்கே தமிழ் பெயரில் உள்ள துறைமுகங்கள்லாம் பாகிஸ்தான்லேயும் இதே மாதிரி இடங்கள் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கொர்க்கை, பூம்புகார். ஸோ நம்ம துறைமுகம் ஓகே சங்ககால துறைமுகங்களும் சரி நகரங்களும் சரி அங்கே ஆப்கானிஸ்தான்லேயும் இப்போவும் இருக்குது கொர்க்கை, பூம்புகார். ஓகேவா? அங்கே அந்த இடங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளோட பேர்கள்லாம் எப்படி இருக்குன்னா காவிரி, பொருன்ஸ். ஓகேவா? ஸோ காவிரி, பொருன்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் கேட்கலாம் காவிரி, பொருன்ஸ் வந்து எந்த நாட்டை சார்ந்தது அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி, வாலா, பொருணை. ஓகேவா? ஸோ வந்து காவிரி, வாலா, பொருணை அப்படியே சேம் நம்ம தமிழ் பேரே அப்படியே இருக்குது. பாகிஸ்தானில் உள்ள ஆறு வந்து நம்ம தமிழ் பெயர்களை கொண்டதாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவிரி, வாலா, பொருணை. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட பார்ட் 1 வீடியோ. ஸோ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.